உல்ஹியா கொடுப்பதனால சஹாபாக்கள் போய் கேட்டாங்க, மாலனா ஃபி ஹாதிஹில் அவாஹி, யா ரசூலல்லாஹ், இந்த உல்ஹியா கொடுப்பதனால எங்களுக்கு என்ன இருக்கு, என்ன கிடைக்க போகுது, என்ன பிரயோஜனம், சும்மா நீங்க கொடுக்க சொல்றீங்க, என்ன பிரயோஜனம் எங்களுக்கு என்று கேட்ட நேரம் கால சொன்னார்கள், லிகுல்லி ஷாரத்தின் ஹஸனா, ஒவ்வொரு முடிக்கும் நன்மை. இன்னைக்கு நாங்க கொடுக்கிற ஆடு மாட்டுடைய முடிய என்னலாம் எங்களுக்கு என்றதுக்கு முடியுமா? ஆனா லிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, ஒவ்வொரு முடிக்கும் நன்மை இருக்கிறது கொடுக்கக்கூடிய உல்ஹியால. கண்ணியமானவர்களே, இவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய ஒரு அமலை நாங்கள் விட்டு விடுவதா? இவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் விட்டு விடுவதா? ஒரு 40,000 35,000 ஒரு பங்கு, நாங்களும் அதில் ஒரு பங்குதாரியாக மாறுவோம், அதில் நாங்கள் ஒரு பங்குதாரியாக மாறுவோம், அந்த நன்மையை நாங்கள் அடைந்து கொள்வோம். இரத்தம் தொட்டு வடிவதற்கு முன்னால் அல்லாஹ் நன்மையை எழுதி விடுகிறான். சுப்ஹானல்லாஹ், நன்மையை எழுதி விடுகிறான். 4வது விடயம் தகர்ருப் இலல்லாஹ் பிஸ்ஸிபஹ், அறுப்பதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் கிடைக்கும். அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் கிடைக்கும். இன்னைக்கு நாங்க குர்பான்றோம். குர்பான் சொன்னால் நெருக்கத்தை ஏற்படுத்துதல். அந்த வார்த்தை விளங்கி கொள்ளணும். அந்த வார்த்தை என்ன? குர்பான் என்றால் நெருக்கத்தை